ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோஸ் போட்டிருந்தேன். பெருமா வீட்டுக்கு போயிருந்த வீடியோ. அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அம்மா பிறந்த ஒரு சின்னோடவாடிக்கு வந்திருக்கேங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அம்மா பிறந்து வளர்ந்து விவசாயம் பண்ணி அவங்க ஸ்டே பண்ண ஊர். இப்போ நான் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீடுங்க. எங்கள் மாமா வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயலில் தான் இருக்குது. நான் ஊருக்குள்ளார போகல. ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன மாமா இருக்காங்க. அவங்க ஃபேமிலி அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. எங்கள் பெரிய மாமா பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த வயல்லே வீடு கட்டி அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க. ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஊருக்குள்ளேருந்து வயலுக்கு 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தூரம் வரும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு வீடு வயல்லே கட்டிட்டு இங்கேயே இருக்கிறாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், பெரிய கொய்யா மரம் பாருங்கள். இதில் நிறைய கொய்யாப்பழம் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நானும் நிறைய டைம் பறித்து சாப்பிட்ருக்கேன், எடுத்துகிட்டும் போயிருக்கேன் வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு எங்கள் மாமா வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாடு கட்டி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெரிய மாமரம் இருக்குங்க. இதுலேருந்து நாங்கள் நிறைய மாங்காய் பறிச்சுட்டு வந்திருக்கோம், மாம்பழமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கள் மாமா வீட்டுக்கு பேக் சைடில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாமாவோட வயல் தான். எல்லாத்துலேயும் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை தாங்க போட்டிருக்காங்க. இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகாக களை எடுத்து வச்சிருக்கிறாங்க மல்லாட்டை செடியில். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட சித்திக்கு 2 பையன். அதில் பெரிய பையன் ஃபஸ்ட்டு மாலை போட்டிருக்கா பாருங்க, முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு ஹாய் சொல்கிறது என்னுடைய பிரதருங்க, என்னுடைய மாமா பையன். எங்கள் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன். பாப்பாவும் காலேஜ் படிக்கிறாங்க, தம்பியும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெருமா வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. நாங்கள் எங்கள் பெருமா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வயல் வழியாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட்டியிலேருந்து சின்னோடவாடிக்கு குறுக்கு வழியாக நாங்கள் வந்திருக்கோம். சுற்று வழியாக வரணும்னா விருத்தாச்சலம் வந்து தாங்க சின்னோடவாடிக்கு வர முடியும். அதனால் நாங்கள் வயல் வழியாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக தார் ரோடு போட்டு வச்சுருக்கிறாங்க. நாங்கள் அந்த வழியாக வந்துவிட்டோம். இந்த சைடிலும் பாருங்கள், எங்கள் மாமா வீட்டு சைடில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா மல்லாட்டை செடி தான் சூப்பராக நிறையா போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீசனில் மல்லாட்டை தாங்க விதைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் போட்டிருக்கிறாங்க, பைத்தங்காய் வரைச்சிருக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குது, அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. எதுவுமே இல்லாதது கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் விவசாயத்தில் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற ஊருன்னு தான் சொல்லலாம். நாங்கள் அப்போ ஊருக்குள்ளார இருந்தோம். அந்த வீடு காலி பண்ணிவிட்டு இங்கே இப்போ சொந்தமாக வீடு கட்டிட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களால் வந்து ஸ்டே பண்ண முடியலன்னா, ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் மாமா ஊரில் தங்க முடியல. மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் மாமா ஊரில் தாங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ யார் வீடு இருக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமா வீடு தனியாக இருக்கும், எங்கள் பெரிய மாமா வீடு தனியாக இருக்கும், எங்கள் பாட்டி தாத்தா வீடு தனியாக இருக்கும். ஸோ 3 குடும்பம் இருக்குங்க, 3 வீடு இருக்கும். நாங்கள் 3 வீட்டுக்கும் போயிட்டு 3 டைமும் சாப்பிடுவோம், எங்கே வேணாலும் தூங்குவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலிங்க. இந்த ஊருக்கு போனாலே எப்போ போவோம்னு பார்த்திங்கன்னா மே மாதம் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்க பார்த்திங்களா, அந்த மே மந்தில் தான் போயிட்டு நானும் அக்காவும் பார்த்திங்கன்னா அங்கே தங்குவோம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் 30 நாள் 10 நாள் 5 நாள் அது மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே தங்கியிருப்போம். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஆயாவை கூட்டிகிட்டு வருவோம் பஸ்ஸில் ஏற்றி. அப்போ ஒரு பலாக்கா, அதுக்கப்புறம் ஒரு 20-10 மாங்காய், ஸோ அந்த மாதிரி மூட்டை கட்டி தாங்க எடுத்துகிட்டு என்னோடய வீட்டுக்கு எங்கள் ஆயாவை கூட்டிகிட்டு வருவேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு மெமரிஸ்ங்க. நான் இப்போ எத்தனாவது படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 10th 11th படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அக்கா வீட்டில் பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் பாருங்கள், சின்ன நெல்லிக்காய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவ்வளோ இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. கொஞ்சம் எல்லாம் பிஞ்சியாக இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் பறிக்கலை. நல்லா முத்தினதுக்கப்புறம் அவங்க பறித்து அதை வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டாலும் நம்ம வெறும் வாயில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம பசங்களுக்கு சொல்லவே வேணாம். நம்ம ஊரில் இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியூருக்கு கூட்டிகிட்டு போனால் தான் பார்த்திங்கன்னா அவங்க கை கால் புரியாது. தலைகீழாக பார்த்திங்கன்னா எங்கே ஓடுறது ஒடியாடுறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்குது விளையாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கும். இந்த சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், சூப்பராக தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் கொடிங்க. இப்போ தான் பூ வச்சு பிஞ்சு வச்சிட்ருக்கு. இங்கெல்லாம் விவசாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டைங்க. உடனே அது அறுவடை பண்ணணும், அடுத்த விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எள்ளு போட்டுருவாங்க, மல்லாட்டை. எனக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சு எள்ளு, மல்லாட்டை, கரும்பு, இது 3 தாங்க மோஸ்ட்லி அங்கே விவசாயம் பண்ணது. எனக்கு விவரம் தெரிஞ்சு எள்ளா இருக்க காலையிலே போவோம், திரும்ப அந்த எள்ளை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் வச்சு காய வைப்பாங்க. அதை திரும்ப ஈவினிங்காக அந்த எள்ளை அடித்து திரும்பி நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி அந்த எள்ளு தனியாக செத்த தனியாக எடுப்போம். நிறையா மெமரிஸ் அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் முந்திரி காய் மரம் இருக்குது பாருங்கள்.
இங்கே ஒரு பெரிய முந்திரி மரம் இருந்துச்சுங்க. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, உளுந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே அரை காணி ஒரு காணின்னு பயிர் வச்சுருக்குறாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா பை நிறையா வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் பிச்சுட்டு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு ஞாபகமான ஒரு மெமரிஸ் தான் சொல்லலாம். நம்ம பசங்க கை கால் புரியாமல் எப்படி கீழே விழுந்து விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கள் சித்தியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பறிக்கலான்ட்டு அவங்களும் போயிட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய வயல் இருக்குது. இங்கே ஒரு 4-5 ஏக்கர் கிட்டத்தட்ட மாமா வயல், எனக்கு குறிப்பிட்டு தெரியல எவ்வளோ இருக்குன்னு. இந்த வயல் கார்னருக்கு தாங்க போகிறோம். எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. அதை போயிட்டு பிடுங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டுருக்கோம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்லாட்டை, வாழை, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா விளையாது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மணல் பார்த்தீங்கன்னா களிமண்ணுங்க. அதில் வந்து நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். தண்ணி வச்சு களை அரைச்சி நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். வேறு எதுவுமே விவசாயம் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற மாதிரி செம்மண்ணாக இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம மாசல் பண்ணலாம். நம்ம ஊர் சைடு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஊருக்கு தானே போகிறீங்க, இங்கே மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம், வேணும்னா பிடுங்கிட்டு போங்கன்னு அக்காவும் மாமாவும் சொல்லியிருந்தாங்க. என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா மம்டி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்காக மரவள்ளி கிழங்க இப்போ வெட்டி எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே ஆக்சுவலி கிழங்கு இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட்டோட தான் வந்தோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தம்பி சூப்பராக வெட்டி இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு கழிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிழங்கு ஒரு கிழங்கு இருக்குங்க. அரை கிலோ 1 கிலோ கிட்டத்தட்ட வரும். நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக பார்த்தீங்கன்னா பிடுங்கி அதில் உள்ள கிழங்குலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு தம்பி பிடுங்கி கொடுத்தாங்க. அதில் எத்தனை கிழங்கு இருக்குது பாருங்கள், 2 கிழங்கு கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிழங்கா இருக்குது. இந்த கிழங்கு வந்து அவங்க எதர்ச்சியாக ஒரு வரப்பில் ஊனி வச்சுருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு விவசாயம் பண்ணலை, வரப்பில் ஊனி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இது ஊனி ஒரு 6-7 மாதம் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா விளைஞ்சிருந்தது. தம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கா வெட்டி எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிழங்கோட சைஸ் பாருங்கள், நல்லா மொத்தமாக இருக்குங்க, நல்லா வெயிட் வரும் போல். அதே போல் தம்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளையை வந்து நமக்கு வேரோட பிடுங்கி அதில் ஒரு 2-3 கிழங்கு எடுத்துட்டாரு. அந்த கழியை அப்படியே போட்டாங்க. அதை திரும்பி ஊனுனா கிழங்கு திரும்பி விளையும் அப்படின்னு தம்பி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதில் வேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பி அதில் கிழங்கு விளையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஊனுறதுக்காக அப்படியே வச்சுட்டு அடுத்த கழியை வெட்டி பார்க்கலாம், அதில் எவ்வளோ கிழங்கு இருக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அடுத்த கழி வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிழங்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு கிழங்கு இருந்துச்சு. அதனால தம்பி பார்த்தீங்கன்னா அடுத்த கழியை வெட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபஸ்ட் டைம் மரவள்ளி கிழங்கு நேரடியாக போயிட்டு அது பக்கத்தில் நின்று வெட்டுறத வேடிக்கை பார்த்து அதை எப்படி வேரோட எடுக்கிறாங்கன்னு பார்த்தது இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நாங்கள் தூரத்துலேருந்து தான் பார்ப்போம், மரவள்ளி கிழங்கு மரத்தை மட்டும் தான் பார்த்துட்டு போவோம். அதை எப்படி பிடுங்குவாங்க, அதில் அந்த வேரில் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ தான் கண்ணெதிராக நான் பார்க்குறேன். என் தம்பியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மம்டி எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக மண் எடுத்து வெட்டி கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு கிழங்கு தனியாக வெட்டி ஒரு கூடையில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு 3வது கழிக்கிட்ட போயாச்சுங்க. 3வது கழியும் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வேரோட பிடுங்கிட்டு இருக்கான். அதில் எவ்வளோ கிழங்கு வருதுன்னு இப்போ பாருங்கள். இதில் தாங்க மோஸ்ட்லி ஒரு 4 கிழங்கு கிட்டத்தட்ட வந்துருந்துச்சு. தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு சூப்பராக வெட்டி வேரோட பார்த்தீங்கன்னா அழகாக கிழங்கு உடையாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா வேரோட எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் வந்து பழக்கமானவங்க மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம போய் எடுக்கணும்னா கண்டிப்பாக கழி மேலேயே உடச்சிக்கிட்டு கீழே தான் போகும். இதில் பாருங்கள் 4 கிழங்கு 5 கிழங்கு இருந்துச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பிடுங்கினதுல இந்த கிழங்கு தாங்க ரொம்ப வெயிட்டு, நிறைய கிழங்கு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணெலாம் எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு கிழங்கா நாங்கள் வெட்டி கூடைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மரவள்ளி கிழங்கு மரத்தை கிட்டத்தட்ட வேரோட பிடுங்கி அதில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குலாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கழி நம்ம எடுத்துடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 கழியாவது இருக்கும் இந்த வரப்பில். அதில் ஒரு கழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிடுங்கிட்டோம். பிஞ்சு கழியாக இருக்கிறதெல்லாம் விட்டாச்சுங்க. ஏன்னா அதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிடுங்கிக்கலாம். அதில் கிழங்கு இருக்காதுன்னு தம்பியே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா கிழங்குலாம் எடுத்து கூடையில் வச்சு ஸ்டோர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பக்கத்திலே பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உளுந்துங்க. நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, உளுந்து கடையில் வாங்கி, அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரை காணி 2 காணி கிட்டத்தட்ட விதைச்சி சூப்பராக பார்த்தீங்கன்னா விளைஞ்சி அதில் காய் நெத்துலாம் வந்திருக்கு. அதுக்கு இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை சூப்பராக போட்டிருக்காங்க. அடுத்த கழி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடுங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு வந்திருக்குன்னு. ஸோ இதுதாங்க ஃபைனல் கிழங்கு. இதோட போதும்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கூடையை எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா, சித்தி, மாமா, அதுக்கப்புறம் அக்கா எல்லாமே அங்கே வீட்டில் இருக்காங்க. நாங்கள் இப்போ கிழங்கு பிடுங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு கத்தியும் மம்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ சூப்பராக கிழங்கும் பிடுங்கிட்டு இப்போ கத்தியும் மம்டி எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு தாங்க கிளம்புறோம்.
இப்போ எடுத்துகிட்டு வர கிழங்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3ஆக பிரிச்சுக்கணுங்க. அக்கா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வீட்டுக்கு. ஸோ 3ஆக பிரிக்கிறதுக்காக இப்போ ஒரு கூடை நிறையா நாங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு ஒரு 4-5 கழியை பார்த்தீங்கன்னா வேரோட பிடுங்கி அதுலேருந்து வெட்டி இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிழங்கையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொட்டிட்டோம். இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 3 கிலோ கிட்டத்தட்ட வரும். அதை அப்படியே அங்கே வச்சுட்டு நாங்கள் அடுத்து எங்கள் மாமா வீட்டுக்கு வயலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் மாமா வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கிற வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாமா வீட்டு வயல் தாங்க. அங்கே ஒரு 2-3 கார்னர் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கார்னர் போகிறேன். ஏன்னா மாடு கட்டியிருந்து பார்த்தீங்களா அங்கே மல்லாட்டம் இருந்துச்சு, அதுவும் மாமா வயல். இப்போ நாங்கள் மரளிக்கிழங்கு வெட்ட போனோம் பார்த்தீங்களா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா மாமா அக்கா வீட்டு வயல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா மாமா வீட்டு வயல் தாங்க. இங்கேயும் பாருங்கள் இந்த கார்னர் வந்திருக்கும். இந்த வாழை மரத்தில் வாழைத்தாறு இருந்தால் வெட்டி எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, அதனால் வெட்ட வேணான்ட்டு தம்பிகிட்ட சொன்னதும் தம்பி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லீவில் வரும்போது குளித்தது, துணி துவைச்சி காய வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிணத்தடி தாங்க. கிணத்துக்கு பக்கத்தில் நீர் மோட்டர் இருக்கும். ஸோ கிணத்து தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலி கிணத்துக்கிட்ட போகல, பசங்க இருக்கிறதுனால கிணத்துலாம் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காட்டலை. நாங்கள் மோஸ்ட்லி கிணத்து தண்ணியில் தாங்க குளிப்போம். இங்கேயே பார்த்தீங்கன்னா துணிலாம் துவைச்சி சூப்பராக காய வைப்போம். மேரேஜ்க்கு முன்னாடிங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த எங்கள் அம்மா பிறந்த ஊர் சின்னவடவாடி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து லீவ் நாளில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி வயல்வெளியெலாம் சுற்றி திரிஞ்ச ஊருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிணத்துலேருந்து குளிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கதண்டுலாம் தென்னை மரத்தில் கூடு கட்டியிருக்குங்க. நாங்களும் நிறைய டைம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் அக்காவும் மாமாவும் சொல்லியிருக்காங்க அந்த சைடு போகாதீங்க, அங்கே கதண்டு கட்டியிருக்கு, அந்த சைடு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி தென்னை மரத்தில் தாங்க கதண்டு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெமரிஸ் தான், மறக்க முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஊரில் பிறந்து வளர்ந்து நல்ல ஒரு மெமரிஸ் தாங்க இங்கே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தது. அக்காலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்கூலுக்கும் போய் படிச்சிருக்கிறாங்க, டேனிஷ் மிஷன் ஸ்கூலு. இங்கேருந்து பக்கம் தாங்க, புதுக்குப்பத்துக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் வரும். இங்கே பாட்டி வீட்டிலேருந்து தங்கி அவங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியும் தாத்தாவும் கிடையாது. அவங்க உடல்நல குறைவால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இறந்து பல வருஷம் ஆகுது. தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு இருக்கும், அப்போவே அவங்க இறந்துட்டாங்க. இங்கே ஒரு பெலா மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு. எல்லாமே பார்த்திங்கன்னா பெலாக்கா பிஞ்சியாக இப்போ தான் வந்து காய்ச்சி வந்துட்டுருக்கு. இந்த இடத்த பாருங்கள் நிறையா இங்கே பெலாக்காயெல்லாம் காய்ச்சிதுன்னா மாமா பார்த்திங்கன்னா 1 கார் 2 கார்னு வெட்டி பஸ்ஸில் போட்டு விட்ருவாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வர்ற பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் வாங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்குள்ளே நிறையா பப்பாளி மரம்லாம் சாஞ்சு கிடக்கு. அதில் பார்த்திங்கன்னா அக்கா போய் கண்டுபிடிச்சி ஒரு 2 பழமும் 2 முத்தின காயும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா இருந்த டைமுக்கு எங்கெங்கெல்லாம் சுற்ற முடியுமோ எல்லா இடத்தும் சுற்றியாச்சுங்க. இன்னும் நிறையா வயல் இருக்குது, அங்கே கிணத்துக்கிட்டலாம் நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் அங்கே முந்திரி தோப்பு இருக்குது, அந்த சைட்லாம் போகலை. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட வயல் தாங்க. நாங்கள் சின்ன வயசில் அங்கெல்லாம் போய் சுற்றி வந்தது. இவங்கெல்லாம் இப்போ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டையில் களை வெட்டுறதுக்கு போகிறாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா அவங்க களை வெட்டுவாங்க. அதுக்காக ஈவினிங்காக ஒரு 3 மணி போல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஒரு பாம்பு புத்து மாதிரி அழகாக இருக்குது. பட் அது வந்து எறும்பு வந்து அதில் குடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோடைய மண் எல்லாம் மேலே தள்ளியிருக்கு. இங்கே மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க. நீங்களே வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்க மண் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செம்மண்ணாக இருக்கும்போது விவசாயம் பண்ணுறதுக்கும் விளைச்சல் நல்லா அமோகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை, எள்ளு, கரும்பு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், ஸோ இந்த மாதிரி காய்கறி வகையானது எல்லாமே இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி காய்கறியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தையில், மார்க்கெட் சந்தையில் கொண்டு போயிட்டு கிலோ கணக்கில் இவங்க வந்து கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தாங்க இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து நாற்று விட்டு நடணும். இங்கே அப்படி கிடையாது. மல்லாட்டை அடித்து பிடுங்கிட்டு நெக்ஸ்ட்டு எள்ளு போடுவாங்க. எள்ளையும் பிடுங்கிட்டு அடுத்து கத்திரி, வெண்டை, அந்த மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் நீர் மோட்டருங்க, சொந்த நீர் மோட்ரு. அதனால் இவங்களுக்கு உடனே விவசாயம் பண்ணி தான் ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா என்எல்சிக்காரங்க வர தண்ணியில் நம்ம டீசல் வாங்கிட்டு போய் இன்ஜினில் ஊற்றி தான் நம்ம தண்ணி இறைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க. இங்கே எல்லாமே வயலுக்கு வயல் பார்த்தீங்கன்னா சொந்தமாக எல்லாருமே நீர் மோட்ரு வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க, 3ஆக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா எடுத்துகிட்டு வந்த பப்பாளி பழங்க, மல்லாட்டை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லாட்டை வீட்டிலே விவசாயம் பண்ணி அவங்களே விளைச்சல் பண்ணி அதில் எடுத்து வச்சுருக்கிற மல்லாட்டை. ஒரு வாழைக்காய் தார் பார்த்தீங்கன்னா தம்பி வெட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கட்டைப்பையில் பார்த்தீங்கன்னா சித்தி பையில் மல்லாட்டை, அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு, அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா பாவக்காய் போயிட்டு சின்ன சின்ன பாவக்காய் பறிச்சுட்டு வந்தாங்க. அதை நான் ஷூட் பண்ணல. நாங்கள் இந்த சைடு போனது, சித்தி இந்த சைடு போய் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்த வாழைக்காய் தார் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தம்பி பார்த்தீங்கன்னா பீஸாக தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா 3ஆக எடுத்து வைக்கணும் இல்லையா, என்னோடய வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு. அதுக்காக தம்பி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து தனித்தனியாக எடுக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கத்தி இருக்குது பாருங்கள், வாழைக்காய் வெட்டுறதுக்குன்னே ஒரு கத்தி இருக்குது பாருங்கள், சூப்பராக தார் வெட்டுறதுக்குன்னு. அந்த கத்தியை வச்சு சூப்பராக தம்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பேக் பண்ணியாச்சுங்க. பப்பாளிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் மல்லாட்டை, நெக்ஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தி ஒரு பை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை பத்தலைங்க, அதனால் ஒரு சாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்தாச்சு. இந்த பப்பாளிக்காயை பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்கியில் வச்சுக்கலான்ட்டு இப்போ அம்மா எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோமுங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடும். அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை தாண்டி தான் போகணும். ஆல்ரெடி சித்தி ஊருக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு விளாக் கொடுத்துருந்தேன், ஆடுவாங்க போயிருந்தேன் பார்த்தீங்களா. தம்பி நம்ம ஊரை தாண்டி தாங்க போகணும். அதனால் தம்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே தான் வருவாங்க. மூட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஸ்கூட்டியில் முன்னாடி வச்சாச்சு. தன்ஷி பார்த்தீங்கன்னா அக்கா வண்டியில் ஏறிக்கிட்டாங்க, ஏன்னா அக்கா வீட்டுக்கு தான் வராங்க. தர்ஷம், அம்மா, நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில். தம்பி வண்டியில் பார்த்தீங்கன்னா ரித்திக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்தி, இவங்க 3 பேர் தம்பி வண்டியில். அப்படியே 3 வண்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிச்சாச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் எப்போ இந்த ஊருக்கு வருவேன்னு தெரில. தீமிதி திருவிழாலாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊருக்கு நாங்கள் வந்து விளாக் எடுத்து கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னா தீமிதிங்கும் போது கண்டிப்பாக எங்களாம் இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த ஊருக்கு வருஷம் கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு தான் இருப்போம். இப்போ தான் ரீசெண்டாக நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ தாங்க என்னோடய ஃபேமிலி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிய வருது. எல்லாமே இதுக்கப்புறம் அப்டேட்டில் கொடுக்குறேங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோட காலேஜ் பாருங்கள், ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பெரியவோடவாடிங்க. இந்த காலேஜில் தாங்க நான் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷமும் இந்த காலேஜில் தான் படித்து முடித்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்திருக்கேன். எக்ஸாம் டைமில் நான் காலேஜ் பஸ்ஸில் தாங்க மோஸ்ட்லி வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். பணம் கட்டி தான் படித்தேன். இந்த காலேஜ் தாங்க பெரியவடவாடி. விருத்தாச்சலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை போகிற ரோட்டில் இருக்குது எங்கள் காலேஜ். இப்போ இந்த ரோட்டில் தாங்க நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு போகிறோம். விருத்தாச்சலம் டு உளுந்தூர்பேட்டை ரோடு. இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த மூட்டையெல்லாம் பிரித்து என்னோடய வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே பார்த்திங்கன்னா அம்மா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெருமா வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கு இடுமுடி கட்டி சபரிமலைக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கேருந்து அம்மா பிறந்த ஊருக்கு, வயல் வழியாக பார்த்திங்கன்னா அம்மா பிறந்த ஊருக்கு மாமா வீட்டுக்கு வந்து அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எது தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போயிட்டு எங்கள் சின்ன மாமா பற்றி இன்னும் அப்டேட் கொடுக்கல. கூடிய சீக்கிரம் அங்கே போகும்போது கண்டிப்பாக அப்டேட்டில் தரேன். ஸோ எங்கள் ஃபேமிலி வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.